ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேக்கிங் வீடியோவும் இல்லைங்க. ஏன்னா நமக்கு இன்றைக்கும் ஆர்டர் வரல. நானும் வந்து கூப்பன் ரன் பண்ணியிருக்கேங்க. இன்னும் 6 ஹவர்ஸில் வந்து நமக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்போ தான் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆர்டர் வந்ததுமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் பேக்கிங் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சிக்கன் 65 தாங்க செஞ்சுட்ருக்கேன். சிக்கன் 65 எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. நான் சிக்கன் 65 செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா போடுவேன்னா, ஒன்றும் இல்லைங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வருது இல்லைங்க, அதுதான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தால் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். அது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா அப்படியே வச்சுருவேங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சால் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் 2 பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழம்புல போடுற சிக்கனை விட இந்த மாதிரி 65 செய்கிற சிக்கன் தாங்க ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே நான் எப்போவுமே சிக்கன் எடுக்கும்போது நாங்கள் குழம்பு வச்சுக்கிட்டா கூட பசங்களுக்காக கொஞ்சம் 65 செஞ்சு கொடுத்துருவேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். சிக்கன் வந்து வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து பொரியும் போதே வந்து நிறைய பபுள்ஸ் வந்து வரும்போது அது வந்து பொரியலன்னு அர்த்தம். இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். என்னம்மா இதெல்லாம் ஒரு டிப்ஸாமா அப்படின்னு கேட்காதீங்க, நான் முதலே சொல்லிட்டேன், இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் வந்து இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நான் ஏன் இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டால் கருகின மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் நான் வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கேன். இப்படி திருப்பி விடும்போது எல்லா சைடுமே நல்லா குக் ஆகி வந்து 65 ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.